என்னாச்சு உங்களுக்கு? நான் வந்தது கூட தெரியாமல் இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்களே. கிரிஷ், என்னாச்சு இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? எந்த கப்பலை பிடிக்க போனோம்? உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? வீட்டில் மறுபடியும் ஏதாச்சும் புது பிரச்சனை ஸ்டார்ட்டா? என்ன இப்படி சிரிச்சுக்கிட்டு கேட்குற? எல்லாம் பழகிடுச்சு, சொல்லுங்க. ராக்கிக்கும் கிருத்திகாக்கும் கல்யாணம். ஜோக்கு தானே? நான் எதுக்கு உங்ககிட்ட ஜோக் அடிக்கணும்? உண்மைதான். இது எப்போ? வீட்டில் இன்னைக்கு தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்களா? யாருக்கும் விருப்பம் இல்லை, ஆனால் வேற வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு? அது உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க? இந்த விஷயம் எனக்கு, அண்ணனுக்கு, கிருத்திகா, ராக்கி தவிர இனி யாருக்கும் தெரியாது. அப்படி என்ன சிதம்பர ரகசியம்? விளையாடாத ஸ்ரீ. சரி சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இந்த விஷயத்த நான் சொல்லலாமா வேண்டாமான்னு அப்புறம் டிசைட் பண்ணிக்கிறேன். ஸ்ரீ, விளையாடாத. ஐயோ சரி சொல்லுங்க. ராக்கி கிருத்திகா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அப்படி என்ன கிருத்திகா சொன்னாலா? இதை தான் அவளும் அவங்க அம்மாவும் ஃபர்ஸ்டே ட்ரை பண்ணிட்டாங்கல்ல. அவ சேஞ்ச் ஆயிருக்குவான்னு நினைச்சேன், மாறல, இன்னும் மாறவே இல்லை. இது உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா? நான் நம்பவே மாட்டேன். அவ போய் சொல்றா. சரி, ராக்கியே வந்து உன்கிட்ட சொன்னா? என்னங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஸ்ரீ, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கு. நான் கூட பெருசா கண்டுக்கல. அர்ஜுன் அண்ணா தான் ஏதோ டவுட் பட்டு கிருத்திகா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறமா தான் அவ என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கா. என்னங்க, ராக்கி போய் எப்படி பண்ணானா? என்னால நம்பவே முடியல. அவளை கண்டாலே ஆகாது, அவகிட்ட போய் எப்படி? தெரியலையே, அவன்கிட்ட நான் பேசினேன். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு வீராப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றான். அர்ஜுன் அண்ணா தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கலனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன்னு பயம் பொருத்திருக்காங்க. ச்சே, நான் அவனை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். இவ்வளோ மோசமானவனா இருக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. சரி விடு, என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுதானே நடக்கும். என்னால அவளுக்கு எமோஷ்னலா எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது. ஆனா பீயிங் அ கேர்ள், நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவள் லோன்லியா ஃபீல் பண்ணுவா. அவளுக்கு நீ தான் சப்போர்ட்டிவா இருக்கணும். கண்டிப்பா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? நான் செய்வேன். நான் அவளுக்கு எந்த விதத்துலயும் ஹர்ட் பண்ண மாட்டேன். அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, அவங்க ஆசைப்பட்டது நடக்க போகுது. அவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தெரியல. உங்ககிட்ட இதோட டிசிஷனை கேட்டப்போ வேண்டான்னு தான் சொன்னாங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. சரி, பேசுனதெல்லாம் போதும், மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். வா படு. ஆமா, எப்போ கல்யாணம்? அர்ஜுன் நான் தான் டேட் டிசைட் பண்ணணும். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? இன்னைக்கு அச்சன் நிம்மதியா படுக்கணும். வா படுவா. என்ன அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா? இல்ல, ஏன்? அது இல்ல. நாளைக்கு காலேஜ் போனோம், வந்து படுவா. ச்சே, இவங்க கிட்ட பேசவே கூடாது. ரொமான்டிக்கா எப்போ பேசுறேன், கோமா எப்போ பேசுறேன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ போய் காலேஜ் பத்தி பேசுறாங்க பாரு. என்ன மேடம், சத்தத்தையே காணோம்? ஒன்றும் இல்லை, வந்து படுக்கிறேன். ஏய் ஸ்ரீ, என்ன? எதுக்கு இப்படி முகத்தை வச்சுன்னு இருக்க? போங்க, நான் எப்போ ரொமான்ஸா பேசுறேன்னு கூட உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியலையா? ஆமா பின்ன. ஃபர்ஸ்ட் உன் படிப்பெல்லாம் முடிமா. என்ன, இன்னும் ஹார்ட்லி ஒரு 4 months தான் இருக்கு. அப்போ உனக்கு ஓகே தான் சொல்லு. அதை வேற நான் சொல்லணுமா? அத்தை, ஏய் இன்னும் படுக்கலையா நீ? இல்லை, நான் இப்போதான் மாமாக்கு ஃபோன் பண்ணேன். அவர் லேட் ஆகுதுன்றாரு. என்னன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க அத்தை. என்கிட்ட கோவமாக வேற பேசுகிறாரு. என்ன லேட் ஆகுதுன்னானா? ஆமாம். லேட் ஆகுற மாதிரி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுவானே. சரி இரு, நானே என்ன ஏதுன்னு கேட்குறேன். ஹலோ, டே மனோ. அம்மா, என்னம்மா இத்தனை நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்கீங்க? என்ன விஷயம்? என்னடா என்ன விஷயம்னு கேட்குற? இன்னும் வீட்டுக்கே வரலையா நீ? அது அம்மா, அது வந்து இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட்டுமா. டேய் என்னடா, இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீ எதுக்குடா நைட் ஷிஃப்ட் எல்லாம் பண்ணணும்? கிறிஷுக்கு தெரியாதா? நான் வேணா கிறிஷ் கிட்ட பேசிட்டா? ஐயோ அம்மா, கிருஷிக்கிட்டலாம் என்னம்மா, நான் என்ன சின்ன பையனா? இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் கிட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி நீங்க அவன்கிட்ட போய் எனக்காக பர்மிஷன் கேட்குறீங்க? அவன் என்னை பத்தி என்ன நினைக்க மாட்டான்? இல்லடா, புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கேன், இப்படி உனக்கு போய் நைட் ஷிஃப்ட் கொடுத்தா அதான். ஏன் வேற யாரும் இல்லையா? இந்த வேலையை நான் தான்மா பார்த்தாகணும். சரிடா, எப்போ வருவ? நைட் ஷிஃப்ட்னா காலையில் தானம்மா வருவேன். நாளைக்கு அப்போ லீவ் போட்டுரு. எதுக்கு?
என்னடா இப்படி எதுக்குன்னு கேட்குற? நாளைக்கு நீயும் சித்ராவும் மறு வீட்டுக்கு போகணும். அவளும் எவ்வளோ வருத்தப்பட்டா தெரியுமா? இப்பதானே நான் அவகிட்ட சொன்னேன், நாளைக்கு அவளை கண்டிப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போறேன். கூப்பிட்டுன்னு போகிறேன் இல்லை, கூப்பிட்டுன்னு போய் அங்கே 2 நாள் தங்கிட்டு வரணும். அம்மா எனக்கு அவங்க வீட்ல எல்லாம் செட் ஆகாதுமா. ப்ளீஸ்ப்பா, இதெல்லாம் ஒரு சாங்கியம். அது பண்ணி தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் அவங்க தப்பு நினச்சிக்க போகிறாங்க. என்னால கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது, பார்க்கலாம். ஆனா அவளை கண்டிப்பா கூப்பிட்டுன்னு போய் விடுறேன்னு மட்டும் சொல்லுங்க. இப்படியெல்லாம் பேசாதடா. அங்கே சித்ராவோட அம்மா, அவங்க பெரியம்மா பெரியப்பா எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சரி சரிம்மா, இப்போ போனை வை, எனக்கு வேலை இருக்கு. ம் சரிடா, பார்த்து பத்திரமா வா. ம் சரிம்மா. சித்ரா, தப்பாக நினச்சிக்காத. இது ரொம்ப முக்கியமான வேலையா, அதான் இன்னைக்கு நைட் பண்ணுறானா. ஐயோ ஆமாவா? அப்போ எனக்கு ரூமில் ஒண்டியே படுக்க பயமாக இருக்குமே. நான் உங்ககிட்ட படுத்துக்கிட்டா? அதுக்கு என்ன, கேட்கணுமா? வா, 2 பேரும் ஒன்றாவே படுத்துக்கலாம். ம் சரி அத்தை. வந்தனா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ லேட்டு? அண்ணி, அது வந்து ஆஃபீஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் பண்ண சொன்னாங்க அண்ணி, அதான் லேட் ஆயிடுச்சு. நாளிலேருந்து சீக்கிரமாக வந்துடும் அண்ணி. பரவாயில்ல வந்தனா, ஆஃபீஸில் கேட்குவாங்க தான், அதுக்குன்னு நம்மளால் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் இன்னொரு விஷயம், நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ம் ஆமாம் நீ, நீங்கள் அவ்வளவு சொன்ன அப்புறமாவும் எப்படி வேண்டான்னு சொல்கிறது? அதான் யோசிச்சு பார்த்தேன், இதுதான் சரின்னு தோணுச்சு. வெரி குட், நீ கரெக்டான முடிவை தான் எடுக்குவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லட்டா? இல்லை நீ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்களே பார்த்து எல்லாம் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். அப்பாவும் அண்ணாவும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுருங்க. அவங்க 2 பேருக்கும் ஓ முடிவு தான் ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் அவங்க முடிவு. வாழ போகிறது நீ தானே, நீ தான் ஓகே சொல்லணும். நீ ஓகே சொன்ன இல்லை, இதிலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்போது பையன் வீட்டிலேருந்து ஒரு நாளைக்கு இங்கே வந்து பேசி சொல்லட்டா? ம் அதான் எல்லாம் உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டேன் நானே. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ எதுவும் சமைக்காத, எல்லாம் நானே செஞ்சு வச்சிட்டேன். ஏன் நீ, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் செஞ்சுருக்குவேன்ல. அது பரவாயில்ல, சீக்கிரம் வந்தேன் அதான் செஞ்சிட்டேன். போய் ரெஸ்ட் எடு. ஷால்குட்டி எங்க நீ? அவளும் அவங்க அப்பாவும் வெளியே போயிருக்குவாங்க, வர நேரம்தான். ம் சரிங்க நீ. ஃபர்ஸ்ட் அந்த மாப்பிள்ளைக்கிட்ட இதை பற்றி பேசணும். அப்புறமா எனக்கு கிடைக்க வேண்டிய கமிஷனை ஃபஸ்ட்டு வாங்கிடணும். எல்லாம் சரி, இவ என்னவோ ஓகேன்னு சொல்லிட்டா. அந்த மாப்பிள்ளைய பார்த்து இவ ஒத்துக்குவாளா மாட்டாளா? இப்போ ஒத்துக்குன்னு அப்புறமா வேண்டான்னு சொல்லிட்டா? எதுக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். இவளை நம்ப முடியாது. இவ வேற பார்க்கறதுக்கு அழகா இருக்கா. அவனை ஒத்துக்குவாளா மாட்டாளா? கிருத்திகா, கிருத்திகா ப்ளீஸ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன, இன்னும் மிச்சம் மீதி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? அது பண்ணிட்டு போகலான்னு வந்தீங்களா? சீக்கிரம் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன் கிருத்திகா இப்படி அம்மாவை வார்த்தையாலே கொல்லுற? நான் உனக்கு அப்படியெல்லாம் நினைக்கவே நடையே. ஐயோ, எந்த அம்மாவும் நினைக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் நினைக்குவீங்க. இப்போ என்ன, அந்த ராக்கி என்னை கட்டிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. நீங்கள் ஆசைப்பட்டது நடக்க போகுது, அப்புறம் சந்தோஷம் இல்லாமல் எப்படி? ஐயோ கிருத்திகா, அப்படியெல்லாம் சொல்லாதடி. என்னம்மா, ஏன் துக்கமாக இருக்க? நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட? உன் அண்ணன் பையன் என்ன கட்டிக்க போகிறான். இந்த வீட்டுக்கு நான் 2வது மருமகம். சந்தோஷம் தானே? ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த அம்மாவுக்காக. ஆனால் இதுக்கு நான் என்னென்ன விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? என் மானம், மரியாதை, சூடு, சொர்ண, எனக்கு இருக்கிற டிக்னிட்டி எல்லாத்தையும் விட்டுருக்கேன். விட்டுட்டு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக போகிறேன். அப்படியெல்லாம் பேசாத கிருத்தி. என் அண்ணன் உன்னை நல்லா பார்த்துப்பான். என் அண்ணியும் உன்கிட்ட பாசமாக தானே இருக்காங்க. வாயை மூடு, நீ பேசாத. என் வாழ்க்கை பாழாந்து காரணமே நீ தான், நீ மட்டும்தான். உன் மேலே இருக்கிற வெறுப்பில் அவரை என்ன கூட கண்டுக்கிறதில்ல. ஒரு பொண்ணு இருக்கே, என்ன ஏது அவளோட வாழ்க்கை என்ன? உங்கள் 2 பேருக்கும் என் மேலே அந்த அக்கறை இருக்கா? என்னமோ ஒரு அனாதை மாதிரி இந்த இடத்துல நான் இருக்கேன். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஆனால் உனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் எப்படி எக்கேடு கெட்டு போனாலும்
இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக ஆயிடணும். அதுதானே உன் எண்ணம், உன்னோட லட்சியமே அதுதானே. இப்போ உன் லட்சியத்தை நீ அடைஞ்சிட்ட இல்லை. ஆனால் ஆனால் நான் வாழ்க்கையில் நான் தோற்று போயிட்டேன். என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. இனி நான் சந்தோஷமாக இருக்குவேன்னு நீ நினைக்கிற? இல்லை, சான்ஸே இல்லை. எல்லாரோட விரோதத்தையும் எல்லாரோட கோபத்தையும் சம்பாதிச்சு தான் இந்த வீட்டில் நான் மருமகளை வாழ போகிறேன். நீ சந்தோஷப்பட்டுக்கோ. ஆனால் உன் பொண்ணோட வாழ்க்கை இனி நரகம்தான். அதை நினச்சி நினச்சி நீ அழுவணும். அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை பேசாதடி. என் அண்ணன் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான். கிறிஷ் இருக்கான், அர்ஜுன் இருக்கான், என் அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நான் இருக்கணுமே. கிருத்திகா, என்ன பயந்துட்டியா? அப்படியெல்லாம் நான் சாக மாட்டேன். அதை நினச்செல்லாம் நீ கவலைப்படாத. கல்யாணத்தை பார்க்க ரெடியாயிரு. உன் கண் குளிர தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டு உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். இப்போ போ, இங்கேருந்து போ. இதுதான் நான் உன்னை கடைசியாக பார்க்குறதா இருக்கணும். இனி நான் உன்னை பார்க்கவே கூடாது. என் வாழ்க்கையை நாசம் பண்ண வந்தவ நீ. போ, என் கண்ணு முன்னாடி நிற்காத. போ. போச்சு, என் லைஃபே போச்சு. இனி சந்தோஷன்ற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் வார்த்தையாகவே தான் போகுது. இங்கே இவங்ககிட்ட எல்லாம் வாங்கி கட்டுறது பத்தாதுன்னு இனி அவங்கிட்ட வேற தினமும் வாங்கணும்.